நாம எடுக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன முடிவு கூட நம்ம வாழ்க்கையோட பாதையை எப்படி மாத்துதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நாம அப்படி ஒரு முக்கியமான முடிவை சந்திக்கிற 2 ஃப்ரெண்ட்ஸோட கதை மூலியமா ஒரு அருமையான வாழ்க்கை பாடத்தை கத்துக்க போறோம். இந்த குரலோட ஆழமான அர்த்தத்தை பெயிண்டிங் மேல அவ்ளோ ஆசை வச்சிருந்த 2 நண்பர்களோட கதை வழியா புரிஞ்சுக்கலாம். அவங்க வாழ்க்கையில ஒரு சிக்கல் வருது, அது அவங்கள ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வைக்குது. சரி, வாங்க அந்த கதைக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாப்போம். அஞ்சலி, பிரியா 2 பேரும் அவ்ளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட உலகம் முழுக்க கலர்ஸ் தான். குறிப்பா அந்த பெயிண்டிங் கிளாஸ் தான் அவங்களுக்கு எல்லாமே. கலை மேல அவங்களுக்கு இருந்த அந்த ஆர்வம் அவங்கள எப்பவும் ஒன்னாவே வச்சிருந்தது. அவங்களோட ஃபைனல் ப்ராஜெக்டுக்காக ராத்திரி பகல் பார்க்காம உழைச்சாங்க. ஒவ்வொரு பிரஷ் ஸ்ட்ரோக்லயும் அந்த மயில் கொஞ்சம் கொஞ்சமா உசுறு பெற்று வந்துச்சு. மழையில நனைஞ்சி ஆடுற அந்த மயில பாக்குறதுக்கே அவ்ளோ தத்ரூபமா அவ்ளோ அழகா இருந்துச்சு. அது அவங்களோட உழைப்புக்கு கிடைச்ச சாட்சி மாதிரி தெரிஞ்சுது. ஆனா பாருங்க, ஒரே செகண்ட்ல எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. அவங்க கனவு மாதிரி செதுக்கின அந்த ஓவியத்து மேல கருப்பு மை கொட்டி மொத்தமும் பாழா போச்சு. இத்தனை நாள் உழைப்பும் வீணா போச்சேன்னு 2 பேருக்கும் அழுகையே வந்துருச்சு. என்ன பண்றதுன்னே தெரியாம நின்னுட்டாங்க. இப்போ அவங்க முன்னாடி 2 வழி இருக்கு. ஒன்னு ஈஸியான வழி. பிரியாவோட கசின் வரைஞ்ச ஒரு புலி ஓவியத்தை எடுத்து தங்களோடதுன்னு சொல்லி பரிசை ஜெயிச்சிடலாம், யாருக்கும் தெரியாது. இன்னொன்னு ரொம்ப கஷ்டமான வழி. கொட்டுன அந்த கருப்பு மையே வைச்சு நேர்மையா போராடி பார்க்கலாம். அவங்களோட இந்த முடிவு அவங்க நட்பையும் எதிர்காலத்தையும் தீர்மானிக்க போகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க எதை தேர்ந்தெடுத்திருப்பாங்க? சரி, ஒருவேளை அவங்க அந்த ஈஸியான வழியை தேர்ந்தெடுத்தா என்ன ஆயிருக்கும்? வாங்க அந்த குறுக்கு வழியோட முடிவு என்னவா இருக்குன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாப்போம். ஸ்டேஜ்ல ஒரே கைத்தட்டல். முதல் பரிசுக்கான கோப்பை அவங்க கையில பளபளன்னு மின்னுது. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இது ஒரு பெரிய வெற்றி. ஆனா அவங்க மனசுக்குள்ள இந்த வெற்றி உண்மையிலே சந்தோஷத்தை கொடுத்துச்சா? அந்த புகழ்ச்சிக்கு நடுவுல அவங்க மனசாட்சி என்ன சொல்லியிருக்கோம்? வாங்க இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பாப்போம். அந்த கோப்பை பார்க்கத்தான் பளபளன்னு இருந்துச்சு, ஆனா தூக்க முடியாத அளவுக்கு பாரமா இருந்துச்சு. ஏன்னா அது அவங்க உழைப்புல வந்ததில்ல. வர்ற ஒவ்வொரு பேராட்டும் அவங்க மனச குத்துற மாதிரி இருந்துச்சு. ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்க முடியல. சந்தோஷம் போய் அதுக்கு பதிலா ஒரு பயம் வந்துருச்சு. பாத்தீங்களா? தீய ஒழுக்கம், அதாவது தப்பான வழி எப்பவுமே துன்பத்தை தான் தரும். அதுதான் இந்த குறள் சொல்லுது. சரி, இப்போ கதைய கொஞ்சம் மாத்தி யோசிப்போமா? ஒருவேளை அவங்க நேர்மையான வழியை தேர்ந்தெடுத்திருந்தா அவங்க கதை எப்படி மாறியிருக்கும்? வாங்க பாக்கலாம். அவங்க அந்த தப்ப மறைக்க நினைக்கல, அதுக்கு பதிலா அதையே ஒரு வாய்ப்பா மாத்துனாங்க. அந்த கருப்பு மை கொட்டுன இடம் இப்போ ஒரு பெரிய புயல் மேகமா மாறிடுச்சு. அந்த புயலுக்கு நடுவுல ஒரு மயில் அவ்வளவு அழகா ஆடுற மாதிரி வரைஞ்சி அவங்களோட திறமையால எல்லாரையும் அசத்திட்டாங்க. இதுதான் அவங்களோட உண்மையான உழைப்பு. ஆமா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கல. ஆனா அவங்களோட நேர்மைக்கும் அந்த புதுமையான யோசனைக்கும் நடுவர்கள் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் கொடுத்தாங்க. அது அந்த கோப்பைய விட ரொம்ப பெருசு இல்லையா? ஒரு கோப்பைய விட்டாங்களே தவிர அதுக்கு பதிலா அவங்களுக்கு என்ன கிடைச்சது? எது நிஜமான வெற்றி? வாங்க ஆராய்வோம். அவங்க முகத்துல ஒரு நிஜமான சந்தோஷம், ஒரு பெருமிதம் இருந்துச்சு. ஏன்னா அது அவங்க உழைப்பால வந்தது. அவங்க நட்பு இன்னும் ஸ்ட்ராங்காச்சு. மனசுல எந்த குற்ற உணர்ச்சியோ பயமோ இல்ல. அந்த நிம்மதியான மனசுதான் உண்மையான பரிசு. இதுதான் நல்லொழுக்கம் நன்மைக்கு வித்தாகும்னு சொல்றது. பாத்தீங்களா, இந்த 2 வழிகளும் நமக்கு எவ்ளோ பெரிய விஷயத்த சொல்லிக் கொடுக்குதுன்னு. ஒரு பக்கம் பொய் சொல்லி ஜெயிச்ச வெற்றி அது வெறும் கவலையும் பயத்தையும் தான் கொடுத்துச்சு. இன்னொரு பக்கம் நேர்மையா இருந்து கிடைச்ச சின்ன அங்கீகாரம் அதுதான் மனசுக்கு நிறைவான சந்தோஷத்தை கொடுத்துச்சு. இதுதான் நல்லொழுக்கத்தோட பவர். நாம செய்யற ஒவ்வொரு நல்ல காரியமும் எவ்வளவு சின்னதா இருந்தாலும் சரி, அது ஒரு வித மாதிரி. அந்த விதை தான் வளர்ந்து நம்ம வாழ்க்கை பூரா நமக்கு நிழல் கொடுக்கும் மரமா மாறும். இப்போ நீங்க சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில நீங்க எந்த விதைய நடப்போறீங்க?